முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேகமாக குணமடைந்து வருகிறார் என்றும் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்த காஷ்மீர் மாநில அமைச்சர், பாரதிய ஜனதா மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து காஷ்மீர் மாநில உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு சௌத்ரி ஜுல்ஃபிகார் அலி, பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான திரு கிருஷ்ணசாமி, இந்திய ஹஜ் கமிட்டியின் துணைத் தலைவர் திரு அபுபக்கர் ஆகியோர் நேற்று விசாரித்து அறிந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களும் தமிழக அமைச்சர்களும் அவர்களிடம் எடுத்துரைத்தனர். I came from the Jammu and Kashmir. I am Minister for the Food and Civil Supplies of Jammu and Kashmir. I came here on behalf of the Chief Minister of Jammu and Kashmir, Mehbooba Mufti Sahiba, to know the health status of the Honorable Chief Minister of Tamil Nadu. I visited here in the hospital and expresses the best wishes of the state of Jammu and Kashmir and the Chief Minister of Jammu and Kashmir. And as I inquired from the ministers from in the ICU, she is responding well and she is recovering fastly. தமிழக முதல்வர் அவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் என்பது எந்த வகையில் நடைபெற வேண்டுமோ அந்த வகையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் இனமே இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் தன்னுடைய பணிகளை தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்ற இருக்கின்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் இறைவனை வேண்டுகிறேன். அம்மா இருக்கின்ற அறைக்கு சென்றேன். அங்கே டாக்டர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்திலே சொன்னது, நல்ல முறையில் இருக்கிறார்கள், நல்ல தேறி வருகிறார்கள், எந்த குறையும் இல்லை, கட்டாயம் அம்மா அவர்களை காப்பாற்றுவார், நல்ல முறையில் வருவார், வந்து மக்கள் பணி ஆற்றுவார். 8 கோடி தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரேயர்ஸ், துவா, அவர்கள் வேண்டுதல் எல்லாம் மாண்பு தமிழக முதல்வருக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று அருமையான நாள் விஜயதசமி, நாளை மொஹரம். அல்லாவின் மிகப்பெரிய கருணையினால் பூரண குணமடைந்து சிறப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் சார்பிலும் 8 கோடி தமிழக பெருமக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். முதல்வர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அடுத்த சில நாட்களில் அவர்கள் பரிபூர்ண குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அந்த செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்தது. தமிழக முதல்வர் வெகு விரைவில் குணமாகி கோட்டைக்கு வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து எங்களுக்கெல்லாம் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும்.